இந்த ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆனியன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஸோ நான் 1 தக்காளி எடுத்துருக்குறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 3 காஷ்மீரி மிளகா போட்டுக்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு கலருக்கு. ஸோ இது மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நம்மளோட வெங்காயம் ரைஸ்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 வெங்காயம் ஸ்லைஸாக அறுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு இந்த இவ்வளோ தான் மசாலா. இங்கே சூடாக ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சைட் டிஷ்ஷுக்கு முட்டை வறுவல் மாதிரி நான் செய்ய போகிறேன். வெங்காயம் கூட அறுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு பட்டை கிராம்பு ஒரு 2 ஏலம். ஸோ கொஞ்சம் பட்டை கிராம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் கடையிலேருந்து. ஸோ செப்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ இதில் எல்லாமே போடணும். இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது நல்லா செகுப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செகுப்பாக ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சமும் ஃப்ரை ஆகும். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு சிம்பிள் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். நல்லா அந்த கலர் சூப்பராக கொடுக்கும். நம்ம காஷ்மீரி மிளகா போட்டுருக்குறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ரைஸுக்கு சூப்பராக ஒரு கலரு கிடைக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போட்டோம். அந்த கலர் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நம்மளோட மசாலா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாசனைலாம் போய் போட்டு எண்ணெய்லாம் ஊற்றிடுச்சு. பக்கம் ரைஸும் ஆயிடுச்சு. எக்கு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். எக் ஃப்ரைக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா, ஜீரா பவுடர். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ தீயக்கூடாது, கறக்கக்கூடாது. கொஞ்சமாக பச்சை வாசனை போட்டு, ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நீட்டாக இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக போட்டோம்னா நம்ம தீஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ அடுப்பில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ முள்ளமாக திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரியலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிம்பிளாக ஒரு இது ரச சாதத்தை கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். ஸோ நல்ல கலர் கொடுக்கும். கையில் மொபைல் வச்சுங்கிறது தொட்டு கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஆனியன் ரைஸ்க்கு மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ சாதம் ஆறுது, கொஞ்சம் எடுத்து இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்மளோட எக் மசாலாவும் ரெடியாக இருக்குது. கரம் மசாலா, ஜீரா பவுடர் எல்லாமே சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம் நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ரைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் 3 பேருக்கு நான் சேர்த்துருக்குறேன்.
நம்மளுக்கு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலர் ஒரு நல்லா வந்திருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு 2 வெங்காயம் இருந்துச்சுன்னா இந்த ரைஸை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக் மசாலா, அப்புறமா ஒரு சூப்பரான ஆனியன் ரைஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் பாய்.